வணக்கம். நாம் இந்திய தேசிய இயக்கம் வெங்கடேசன் புத்தகத்திலிருந்து 50 வினாக்களாக வீடியோ போட்டுட்ருக்கோம். இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதற்கு நிறைய பேர் அடுத்தடுத்த வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அடுத்த 50 முக்கியமான கேள்விகள் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து 50 வினாக்களாக உங்களுக்கு எடுத்து நான் போடுறேன். சரி, வாங்க பார்க்கலாம். இது எந்த புத்தகத்திலேருந்து எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. சரி, வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், தமிழ்நாட்டு குதிராம் போஸ் என அழைக்கப்படுபவர் யார்? தமிழ்நாட்டு குதிராம் போஸ் என அழைக்கப்படுபவர் யார்? மாப்போசி, வாவேசு ஐயர், நீலகண்ட பிரம்மச்சாரி, வாஞ்சிநாதன். யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு குதிராம் போஸ் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்தது, திருநெல்வேலி சதி வழக்கிற்கான விசாரணை சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர். ஸோ திருநெல்வேலி சதி வழக்கு நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சிறப்பு விசாரணை அதிகாரி யாரை நியமித்தாங்க? அர்னால்டு ஒயிட், ஐலிங், தாம்பே, சர் சங்கரன் நாயர். யாருன்னு பார்த்தீங்கன்னா தாம்பே. சரிங்களா, தாம்பே தான் சிறப்பு அதிகாரியாக நியமித்தாங்க. அப்போ மற்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அர்னால்டு ஒயிட்டுன்றவர் பார்த்தீங்கன்னா அந்த திருநெல்வேலி சதி வழக்கு கோர்ட்டில் போகுது இல்லைங்களா? அப்போ கோர்ட்டுக்கு போகும்போது இவருடைய தலைமையில் தான், சரிங்களா, இவருடைய தலைமையில் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. அப்போ அந்த தலைமை அதிகாரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தலைமை நீதிபதி. அது மாதிரி இவர் தான் அந்த தலைமை நீதிபதி. இந்த 2 பேர் இருக்காங்க இல்லைங்களா, யார்? ஐலிங்கும் சர் சங்கரன் நாயர் இருக்கார் இல்லைங்களா, இவங்க 2 பேரும் மற்ற இதர நீதிபதிகள். ஸோ அந்த 3 பேர் அடங்கிய இந்த 3 பேர் அடங்கிய பெஞ்சில் தான் பார்த்திங்கன்னா அந்த குழு விசாரணை நடத்துகிறாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. சதி வழக்கிற்கான சிறப்பு அதிகாரினா தாம்பே. இவர் அந்த விசாரணையை நடத்தி கொண்டு போய் கோர்ட்டில் கேஸ் கோர்ட்டில் கேஸ் கொடுக்குறாரு. அப்போ அந்த கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது அதில் பெஞ்ச் போடுறாங்க. பெஞ்சுன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 4-5 நீதிபதிகள் சேர்ந்து தீர்ப்பு கொடுக்கறதுக்கு பேர் தான் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. சிறப்பு வாய்ந்த வழக்குகளுக்கெல்லாம் அப்படி தான் கொடுப்பாங்க. அந்த 3 நீதிபதிகள் இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அர்னால்டு ஒயிட்டுன்ற தலைமையில் உண்டான நீதிபதிகள், அது போக ஐலிங்கும் சங்கரன் நாயரும் இதர நீதிபதிகள். அடுத்தது, ஆஸ் கொலை நிகழ்த்தப்பட்ட நாள். ஆஸ் கொலை எப்போது நிகழ்த்தப்பட்டது? எல்லாருக்கும் தெரியும், 1911 ஜூன் 17. அடுத்தது, தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தை. தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? வஉசி, விஜயராகவச்சாரி, சீனிவாசாச்சாரி, வாஞ்சிநாதன். யாருங்க? விஜயராகவச்சாரி. அடுத்து பார்த்தீங்கன்னா மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி என்று அழைக்கப்படுபவர் யார்? திலகர், காந்திஜி, சிவசாமி ஐயர். இந்த 3த்தில் யார்? இது தப்பாக டைப் ஆகிடுச்சு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சீனிவாச சாஸ்திரி. சரிங்களா, சீனிவாச சாஸ்திரி. இவர் தான் பார்த்தீங்கன்னா மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி. இதில் சீனிவாச ஐயர்னு வந்துருச்சு டைப்பிங்கில். திலகர், காந்திஜி, சிவசாமி ஐயர்னா இதில் யாரும் கிடையாது, சீனிவாச சாஸ்திரி தான் ஆன்சர். மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா சீனிவாச சாஸ்திரி. அடுத்தது, சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டு தலைவர்களை காலவரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, பூபேந்திரநாத் போஸ், ஆனந்த் மோகன் போஸ், எம்ஏ அன்சாரி, ராஸ் பிகாரி கோஸ். அப்போ இவங்களெல்லாம் காலவரிசைப்படுத்துகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல பார்த்திங்கன்னா சென்னையில் எத்தனை மாநாடு நடந்துச்சுன்னு தெரியணும். சரிங்களா, சென்னையில் என்னென்ன மாநாடுகள் நடந்தது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சென்னையில் மொத்தம் 8 மாநாடு நடக்குது. சரிங்களா, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸோடைய 8 மாநாடுகள் நடக்குது. சரிங்களா, அது என்னென்ன மாநாடு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா 3வது மாநாடு நடக்குது. சரிங்களா, 3வது மாநாடு நடக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1887ஆம் ஆண்டு நடக்குது. 3வது மாநாடு 1887 நடக்குது. யார் தலைமைன்னு பார்த்தீங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜி. அடுத்து பார்த்தீங்கன்னா 10வது மாநாடு நடக்குது. சரிங்களா,
10வது மாநாடு எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1894 1894 10வது மாநாடு நடக்குது. இது யார் தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் வெப் இவர் தலைமையில் நடக்குது. அடுத்தது 14வது மாநாடு. சரிங்களா, 14வது மாநாடு எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1898 நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் மோகன், சரிங்களா, ஆனந்த் மோகன் போஸ் இவர் தலைமையில் நடக்குது. அடுத்தது 19வது மாநாடு. சரிங்களா, 19வது மாநாடு எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1903 நடக்குது. யார் தலைமையில்? லால் மோகன் கோஸ். சரிங்களா, லால் மோகன் கோஸ்ன்ற தலைமையில் நடக்குது. அடுத்தது 23வது மாநாடு. 23வது மாநாடு யார் தலைமையில் அப்படின்னு எந்த ஆண்டுனா 1914 நடக்குது. யார் தலைமையிலன்னு பார்த்தீங்கன்னா பூபேந்திரநாத் போஸ். சரிங்களா, அடுத்தது 42வது மாநாடு. சரிங்களா, 42வது மாநாடு எந்த ஆண்டு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1927. சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகளுடைய எத்தனாவது மாநாடு எந்த ஆண்டுன்றதை சொன்னோம், யார் தலைவர்கள் பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு 7 மாநாடு நடந்திருக்குது. சரிங்களா, சுதந்திரம் பெற்ற பின்பு பார்த்திங்கன்னா ஒரு மாநாடு நடந்தது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1955. சரிங்களா, 1955 யூஎன் டேபர் அப்படின்ற தலைமையில் நடந்திருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை, இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை மாநாடுகள் சென்னையில் நடைபெற்றது அப்படின்னா 8 மாநாடுகள். இதில் சுதந்திரத்திற்கு முன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, சுதந்திரத்திற்கு பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. இப்போ யார் தலைமையில் யாருன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூபேந்திரநாத் போஸ் எப்போ சொன்னோம்? 1914. சரிங்களா, பூபேந்திரநாத் போஸ் 1914 29வது மாநாடு நடைபெற்றது. ஆனந்த் மோகன் போஸ். சரிங்களா, ஆனந்த் மோகன் போஸ் எப்போ நடைபெற்றது? 1898. இவர் எத்தனாவது மாநாடுங்க? 14வது மாநாடு. எம்ஏ அன்சாரி எப்போ? 1927. 42வது மாநாடு. ராஸ்பிகாரி கோஷ் தலைமையில் எப்போ நடந்திருக்கும்? ராஸ்பிகாரி கோஷ் தலைமையில் 1908. சரிங்களா, 1908 நடக்குது. இப்போ நீங்களே இதை வரிசைப்படுத்திடலாம். அப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்டு 2 வரும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1, அடுத்தது 3. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ இந்த மாநாடுகளெல்லாம் தான் ஒரு டைம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஒரு டைம் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்க 100% வாய்ப்பு இருக்குது. அடுத்து வாங்க பார்க்கலாம். பொறுத்துக இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸோடைய சென்னையில் நடைபெற்ற மாநாடுகள். இது மொத்தமாக இந்திய அளவில் நடைபெற்ற மாநாடுகள் பொறுத்துகளை கேட்டிருக்கோம். 1885 எங்கே நடக்குங்க? மும்பையில் நடக்கும். எது? முதல் மாநாடு. சரிங்களா, இந்திய தேசிய காங்கிரஸோடைய ஃபஸ்ட்டு மாநாடு. ஸோ இதில் நிறையா வந்து சிறப்புகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய ஐயர் தான் வந்து பார்த்திங்கன்னா WC பானர்ஜி வந்து தலைவராக இருக்குன்னு சொல்லிட்டு முன்மொழிவார். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். அடுத்தது 1886 எங்கே நடக்கும்? கல்கத்தாவில் நடக்குது. சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 436 நபர்கள் அல்லது 434 ரெண்டுமே வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. இத்தனை நபர்கள் வந்து கலந்து கொள்வாங்க. அடுத்து 1887 இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்குது. 3வது மாநாடு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறந்த வெளி கூடத்தில். சரிங்களா, திறந்த வெளி கூடத்தில் ஒரு டென்ட் மாதிரி போட்டு அங்கே நடத்தியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு மாநாடு. அடுத்தது 1888 அலகாபாத்தில் நடைபெற்றது. சரிங்களா, அப்போ ஆன்சர் என்னதுங்க? CDBA. சரிங்களா, ஆன்சரு CDBA, சி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்தது INC முதல் மாநாட்டு தலைவரை முன்மொழிந்தவர். ஐஎன்சியோடைய முதல் மாநாட்டு தலைவரை முன்மொழிந்தவர். ஸோ நான் அங்கேயே சொல்லியிருந்தேன் பொறுத்துகளில் படிக்கும்போது யாருங்க? எஸ் சுப்பிரமணிய ஐயர். அடுத்தது வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி பயிற்சி அளித்தவர். எதுக்கு துப்பாக்கி பயிற்சி அளித்தவர்? ஏன்னா வாஞ்சிநாதன் யாருங்க?
கொலை ஆசை வந்து சுற்றுவார் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இதுக்காக அப்போ அவர் சுடுவார்னா மொத்தமாக எடுத்து சுற்ற மாட்டார். யாராவது ஒருத்தவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். துப்பாக்கியெல்லாம் யாரும் எடுத்த உடனே சுற்ற மாட்டாங்க இல்லைங்களா. அப்போ யார் ட்ரைனிங் கொடுத்தா, அதுதான் கேள்வி. யார் கொடுத்தா? நீலகண்ட பிரம்மச்சாரியா, எம்பிடி ஆச்சாரியா, மதன்லால் திங்கரா, வாவேசு ஐயர். யாருங்க? வாவேசு ஐயர். இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி இருக்கார் இல்லைங்களா, இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்கோலையோடைய முதல் அதாவது முக்கியமான ஒரு கைதி, A1 அக்யூஸ்டன் மாதிரி வச்சுக்கோங்களேன். முக்கியமான கைதியாக அவரை வந்து கைது பண்ணுறாங்க இந்த ஆஸ்கொலைக்காக. அடுத்தது கொலை குற்றத்திற்காக நீலகண்ட பிரம்மச்சாரிக்கு விதிக்கப்பட்ட தண்டனை என்ன? நாடு கடத்துதல், மரண தண்டனை, 7 ஆண்டு சிறை, 10 ஆண்டு சிறை. என்னதுங்க? 7 ஆண்டு சிறை அவருக்கு கொடுத்துட்றாங்க. அடுத்தது நீலகண்ட பிரம்மச்சாரி அமைத்த ஆசிரமம் உள்ள இடம் எங்கே? நீலகண்ட பிரம்மச்சாரி ஆசிரமம் அமைத்திருக்காரு. அப்போ எங்கே இருக்குது? கர்நாடகா நந்திமலையா, பாம்பேவா, சேர்மாதேவி பரத்வாஜ ஆசிரமமா, திருச்செங்கோடி காந்தி ஆசிரமமா? எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் நந்திமலையில் இருக்குது. சரி, இவர் வந்து மற்ற இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேரன்மாதேவி பரத்வாஜ ஆசிரமம் வந்து பார்த்திங்கன்னா வாவேசு ஐயரோட இது. சரிங்களா, வாவேசு ஐயரோடையது தான் இந்த சேரன்மாதேவி பரத்வாஜா ஆசிரமம். இதை மாடலாக பேஸ் பண்ணி தான் ஸோ அவர் அந்த மாதிரி நிறுவியிருக்காரு. நாமளும் இது மாதிரி நிறுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கர்நாடகாவில் இவர் நீலகண்ட பிரம்மச்சாரி இந்த ஆசிரமத்தை நிறுவியிருப்பார். ஸோ இதுவும் கொஸ்டினாக கேட்பாங்க. நீலகண்ட பிரம்மச்சாரி ஆசிரமம் அமைத்தாரான்னு ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அமைச்சார். எங்கே இருக்குன்னா கர்நாடகா நந்திமலையில். யாரை இன்ஸ்பயர் பண்ணி நடத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரன்மாதேவி பரத்வாஜ ஆசிரமத்தை பார்த்து நடத்தினார். சேரன்மாதேவி பரத்வாஜ ஆசிரமம் யார் நிறுவனார்னு பார்த்தீங்கன்னா வாவேசு ஐயர். ஸோ ஒரு கொஸ்டினில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்ருக்கோம். அடுத்தது பெர்லின் முகாமிலிருந்து, சரிங்களா, பெர்லின் முகாமிலிருந்து செல்வாக்கு பெற்ற புரட்சியாளர் அல்லாதவர் யார்? சரிங்களா, புரட்சியாளர் அல்லாதவர் யார்? கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரட்சியாளர் அல்லாதவன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ யார் இல்லை இருக்க மாட்டாங்க? குருநாதர் ஐயரா, எம்பிடி ஆச்சாரியாவா, டிஎஸ்எஸ் ராஜனா, செண்பகராமனா? யாருங்க? டிஎஸ்எஸ் ராஜன். அப்போ மற்ற 3 பேரும் இருப்பாங்க. குருநாத ஐயர், எம்பிடி ஆச்சாரியா, செண்பகராமன் 3 பேருமே இருப்பாங்க. அப்போ டிஎஸ்எஸ் ராஜன் எங்கே இருப்பார்? டிஎஸ்எஸ் ராஜன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஹவுஸ். சரிங்களா, இந்தியா ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அமைப்பு இருந்துச்சு. சரிங்களா, அந்த இந்தியா ஹவுஸுன்ற அமைப்பில் தான் டிஎஸ்எஸ் ராஜன் இருப்பார். அப்போ அதில் வேறு யாரெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, வாவேசு ஐயர் அந்த இந்தியா ஹவுஸில் இருப்பார். டிஎஸ்எஸ் ராஜனும் இருப்பார். சரிங்களா, அடுத்தது சூரியோதயம் என்ற பத்திரிகையினை புதுவையில் நடத்தியவர் யார்? நீலகண்ட பிரம்மச்சாரி, வாவேசு ஐயர், பாரதியார், குருநாத ஐயர். யாருங்க? நீலகண்ட பிரம்மச்சாரி. அப்போ இந்த சூரியோதயம் பத்திரிகையின் ஆசிரியர் யார்? சூரியோதயம் பத்திரிகையோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரதியார். சரிங்களா, பாரதியார் தான் சூரியோதய பத்திரிகையோடைய ஆசிரியர். அடுத்தது புதுவையில் பாரத மாதா சங்கம் தொடங்கப்பட்ட தேதி. அப்போ இந்த பாரத மாதா சங்கம் யார் தொடங்கினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. சரிங்களா, நீலகண்ட பிரம்மச்சாரி தான் தொடங்கியிருப்பார். அப்போ எப்போ தொடங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1910 ஏப்ரல் 10 தொடங்கியிருப்பார். அடுத்தது கீழ்கண்டவர்களுள் பாரிஸ்டர் பட்டம் பெறாதவர், நல்லா பாருங்கள், பெறாதவர் யார்? வாவேசு ஐயர், நீலகண்ட பிரம்மச்சாரி, ஜார்ஜ் ஜோசப், அம்பேத்கர். யாருன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி பெற மாட்டார். அடுத்தது வந்தே மாதரம் பாடலை பாரதியார் எந்த இதழில் வெளியிட்டார்? இந்தியா, விஜயா, சக்கரவர்த்தினி, சூரியோதயம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சூரியோதயம். சரிங்களா, சூரியோதயத்தில் தான் வெளியிட்டிருப்பார். பாரதியாருடைய முதல் கவிதை எந்த இதழில் வெளிவந்திருக்கும்? சுதேசமித்திரன். சரிங்களா, சுதேசமித்திரனில் முதல் கவிதை வெளியிட்டிருப்பார். எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை பற்றி எழுதியிருப்பார். சரிங்களா, வங்க பிரிவினை பற்றி
எழுதியிருப்பார். அதை வந்து வங்காளத்தை பாராட்டி வங்க பிரிவினை பற்றி எழுதியிருப்பார். அதுதான் அவருடைய முதல் கவிதை. அடுத்தது, ஆயுத ஆக்கிரமிப்பால் இந்தியாவில் ஏற்பட்ட அந்நிய ஆட்சியை ஆயுத ஆக்கிரமிப்பால் அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் யார்? ஆயுதத்தால் வந்தாங்க, நம்ம ஆயுதத்தால் தான் விரட்டணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. யார்? செண்பகராமனா, நீலகண்ட பிரம்மச்சாரியா, வாஞ்சிநாதனா, மாப்போசியா? யாருங்க? செண்பகராமன். செண்பகராமன் தான் இந்த கூற்றை சொன்னவர். அடுத்தது, புதிய கட்சியினரின் கோட்பாடுகள் என்ற திலகரின் நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? பாரதியார், வ.உ.சி., பெரியார், மாப்போசி? யாருங்க? பாரதியார். ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் புதுசாக இருக்கிற மாதிரி தோணும். நான் இந்த மாதிரி படித்ததே இல்லையன்ட்டு. ஒன்றும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா 12th புக்கில் இருக்குது. சரிங்களா? 12th ஹிஸ்ட்ரி புக்கில் அது புக் பேக்கு என்னென்னு கொடுத்துருப்பாங்கன்னா, டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதை தான் தமிழில் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. புதிய கட்சியினரின் கோட்பாடுகள், திலகருடைய நூல். அப்போ டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டின்ற நூலின் ஆசிரியரும் திலகர் தான். அதை யார் டிரான்ஸ்லேட் பண்ணார்னா பாரதியார். அடுத்தது, ஆஸ் கொலை துரதிர்ஷ்டமான சம்பவம் என்ற துரதிர்ஷ்டமான சம்பவம் எதிர்பாராத விபத்து என்ற வர்ணித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். பாரதியார் தான் இந்த மாதிரி சொல்கிறாரு. அடுத்தது, வ.உ.சி. மற்றும் மாவட்ட ஆட்சியர் விஞ்ச் சந்திப்பு நிகழ்ந்த ஆண்டு 1908, 5, 6, 10? ஆன்சர் 1908. அடுத்தது, வங்கத்து தீவிரவாதத்தின் தலைவர் யார்? வங்கத்து தீவிரவாதத்தின் தலைவர் திலகரா, லால் மோகன் கோசா, லாலா லஜபதி ராயா, பிபின் சந்திரபாலா? ஆன்சர் பிபின் சந்திரபால். அடுத்தது, லாலா லஜபதி ராய் துதி லஜபதி ராய் பிரபாவம் கவிதை யாரால் எழுதப்பட்டது? திலகர், பிபின் சந்திரபால், பாரதியார், பங்கிம் சந்திர சட்டர்ஜி? ஆன்சர் பாரதியார். அடுத்தது, சுதேசி இயக்கத்திற்கு நிதி திரட்டும் பணியில் ஈடுபட்டவர் யார்? சுதேசி இயக்கத்திற்கு நிதி திரட்டும் பணியில் ஈடுபட்டவர் யார்? வ.உ.சி., சீனிவாச சாஸ்திரி, சுப்பிரமணிய ஐயர், சுப்பிரமணிய சிவா? ஆன்சர் சுப்பிரமணிய ஐயர். அடுத்தது, சுதேசி பிரச்சார சபை யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? சுதேசி பிரச்சார சபை யாருடைய தலைமை தான் கேட்குறாங்க. வ.உ.சியா, பாண்டித்துரை தேவரா, சீனிவாச செட்டியாரா, சர்க்கரை செட்டியாரா? ஆன்சர் சர்க்கரை செட்டியார். சர்க்கரை செட்டியாரோடைய தலைமையில் தான் அமைக்கப்பட்டது. அப்போ நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வ.உ.சி. சரிங்களா? நிறுவியவர் வ.உ.சி. அதுக்கு தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை செட்டியார். அடுத்தது, வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தின் போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார்? வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தின் போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் யார்? உங்களுக்கே தெரியும், ராஜாஜி. சரி, வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? 1930 ஏப்ரல் 13. சரிங்களா? ஏப்ரல் 13 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ போய் ரீச் ஆவாங்க? ஏப்ரல் 28 ரீச் ஆகுறாங்க. சரிங்களா? எப்போ வந்து உப்பு சட்டத்தை அந்த சட்டத்தை மீறி உப்பு அள்ளுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 அள்ளுறாங்க. ஸோ 3 டேட்டு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். 1930 ஏப்ரல் 13 கிளம்பிட்டாங்க. திருச்சியிலேருந்து கிளம்புவாங்க. அடுத்தது ஏப்ரல் 28 போய் சேர்ந்துட்டாங்க. அடுத்து ஏப்ரல் 30 தான் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இது பண்ணுறாங்க. ஆனால் காந்திஜி எப்படி பண்ணுவார்? போய் சேர்ந்த மறுநாளே உப்பள்ளிடுவார். இவங்க 2 நாள் கழித்து தான் பண்ணுறாங்க. அடுத்தது, நீல் சிலை அகற்றும் போராட்டம் சென்னையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1927 ஆகஸ்ட் 11. சரிங்களா? ஆகஸ்ட் 11. இது ஆகஸ்ட் 11 டிசம்பர் வரைக்கும்
கண்டினியூ ஆகும். சரிங்களா, ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகும். யார் தலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமையா ஜூலு. சரிங்களா, சோமையா ஜூலு இவர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா, தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது, கதர் இயக்கத்திற்கு ராஜபாளையத்தில் உறுதியான அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் யார்? கதர் இயக்கத்திற்கு ராஜபாளையத்தில் உறுதியான அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் யார்? பெருமாள் ராஜா, டிஏகே அழகுராஜா, குமாரசாமி ராஜா, ஐபி அரங்கசாமி ராஜா. ஆன்சர் ஐபி அரங்கசாமி ராஜா. அடுத்தது, பாரதியார் காந்தியடிகளை சந்தித்த ஆண்டு. பாரதியார் காந்தியடிகளை சந்தித்த ஆண்டு எப்போங்க? 1919 மார்ச்சா, 1920 மார்ச்சா, 1919 ஏப்ரலா, 1920 ஏப்ரலா? ஆன்சர் 1919 மார்ச். சரிங்களா. அடுத்தது, 1930 ராஜாஜி உப்பு சட்டத்தை மீறி உப்பு அள்ளிய நாள். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, ஏப்ரல் 6 காந்தி இது பண்ணியிருப்பார். சரிங்களா, ஏப்ரல் 28 என்ன ஆயிருப்பாங்க, போய் சேர்ந்துருப்பாங்க. அதாவது அந்த பிளேஸுக்கு வந்து ரீச் ஆகிருப்பாங்க. ஏப்ரல் 13 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏப்ரல் 30 அந்த சட்டத்தை வந்து முடிச்சு வச்சுருப்பாங்க எண்டு. அடுத்தது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஏப்ரல் 30. அடுத்தது, ஒத்துழையாமை இயக்கத்தை ஆதரித்து தனது சிஐஇ பட்டத்தை துறந்தவர் யார்? என்எஸ் வரதாச்சாரி, ஜார்ஜ் ஜோசப், எஸ் சீனிவாச ஐயங்கார், எஸ் ராமநாதன். ஆன்சர் எஸ் சீனிவாச ஐயங்கார். எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தமிழ். சரிங்களா, இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு இன்னொரு இது இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா 1926 கவுகாத்தி, சரிங்களா, கவுகாத்தி மாநாட்டுக்கு தலைவராக இருந்திருப்பாங்க. யார்? சீனிவாச ஐயங்கார். 1926 கவுகாத்தி மாநாட்டுக்கு தலைவராக இருந்திருப்பாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2 தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் பதவி வகிச்சிருப்பாங்க. இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேலம் விஜயராகவாச்சாரி. சரிங்களா, விஜய ராகவாச்சாரியார் தலைமை வகிச்சிருப்பார். இவர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1920 நாக்பூர் மாநாட்டுக்கு தலைமை வகிச்சிருப்பார். எஸ் சீனிவாச ஐயங்கார் கவுகாத்தி மாநாடு 1926 தலைமை வச்சிருப்பார். சேலம் விஜய ராகவாச்சாரி வந்து 1920 நாக்பூர் மாநாட்டத்துக்கு தலைமை வைத்திருப்பார். அடுத்தது, பொறுத்துக. அதாவது நீதி கட்சியோடைய முதலமைச்சர்களுடைய எந்த காலவரிசைன்னு கேட்டிருக்காங்க. 1926 யார்? சுப்பராயன். 1930 யார்? அடுத்தது 1930 யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க? முனுசாமி நாயுடு. அடுத்தது 1932 யாருங்க? பொப்புலி அரசர். 1932 பொப்புலி அரசர் தான் இருப்பார். அடுத்தது 1923 யாருங்க? 1923 பனகல் அரசர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சி பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். முடிஞ்சால் நம்ம அடுத்த வீடியோவில் போடலாம். அடுத்தது, சர்வோதயம் காந்தி இந்திய சுயராஜ்யம் காந்தி. சர்வோதயம் காந்தி, இந்திய சுயராஜ்யம் காந்தி. ரெண்டுமே சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரி. அடுத்தது, தன்னாட்சி இயக்க தலைவர்கள் காவலில் வைக்கப்பட்டதை எதிர்த்து உட்ரோ வில்சனுக்கு கடிதம் எழுதியவர் யார்? சரிங்களா, தன்னாட்சி இயக்க தலைவர்களை காவலில் வைச்சதற்கு ஜெயிலில் போட்டுருவாங்க இல்லைங்களா, அதுக்காக உட்ரோ வில்சனுக்கு வந்து கடிதம் எழுதுகிறாரு. யார் எழுதுகிறா? திலகரா, வி.கே. ராமானுஜாச்சாரியா, பிஎஸ் குமாரசாமி ராஜாவா, எஸ் சுப்பிரமணிய ஐயரா? யாருங்க? எஸ் சுப்பிரமணிய ஐயர் தான் வந்து கடிதம் எழுதுகிறாரு. அடுத்தது, பாரத ஆசிரியர் பாடல் குழு அமைத்தவர் யார்? பாரத ஆசிரியர் பாடல் குழு அமைத்தவர் யார்? யாருங்க? பாரதியாரா, சுப்பிரமணிய ஐயரா, சுப்பிரமணிய சிவாவா, வி சக்கரை செட்டியாரா? ஆன்சர் வி சுப்பிரமணிய சிவா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சிவா தான் வந்து பார்த்திங்கன்னா பாரத ஆசிரியர் பாடல் குழுவை அமைக்கிறாரு. சரிங்களா, பாரத ஆசிரியர் பாடல் குழு அமைத்தவர் யார்? சுப்பிரமணிய சிவா. அடுத்தது,
ஆஸ் கொலை தனக்கு கிடைத்த நற்செய்தி. ஆஸ் கொலை தனக்கு கிடைத்த நற்செய்தி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு? சுப்பிரமணிய ஐயரா, வஉசியா, பாரதியாரா, சுப்பிரமணிய சிவாவா? யார் சொல்கிறா? வஉசி தான் சொல்கிறாரு. இது எங்கே சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளா கண்ணனூர் சிறையில், சரிங்களா, கண்ணனூர் சிறையில் இருக்கும்போது இந்த செய்தியை அவர் கேட்குறாரு. ஸோ இதையும் கூட கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, தேசபக்தனுக்கு ஆங்கிலேயன் சொன்னது, ஆங்கிலேயனுக்கு தேசபக்தன் சொன்னது என்ற பாடல் பாடியவர் யார்? தேசபக்தனுக்கு ஆங்கிலேயன் சொன்னது, ஆங்கிலேயனுக்கு தேசபக்தன் என்ற பாடல் பாடியவர் யார்? பாரதியாரா, எம் ஸ்ரீனிவாசனா, நாமக்கல் கவிஞரா, கேபி சுந்தராம்பாளா? யாருங்க? பாரதியார். அடுத்தது, சுதேசி கப்பல் கம்பெனியின் சட்ட ஆலோசகர் யார்? சுதேசி கப்பல் கம்பெனியின் சட்ட ஆலோசகர் யார்? குருசாமி ஐயரா, பால் பீட்டர் பிள்ளையா, விஜய ராகவாச்சாரியா, இல்லை எல்லாருமேவா? யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே ஆன்சர் தான். 3 பேருமே வருவாங்க. அது போக இன்னொருத்தர் இருக்கார். யார்? 4வதாக இருக்கார். மொத்தம் 4 நபர்கள். 4வது யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கரன் ஐயர், சரிங்களா. 4வது நபர்னு பார்த்தீங்கன்னா சங்கரன் நாயர். யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாம் ஜட்ஜி பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது திருநெல்வேலி சதி வழக்கிற்காக, அவர் தான் இந்த 4வது நபர். அடுத்தது, தன்னாட்சி இயக்கத்தின் போது சென்னை கவர்னராக இருந்தவர் யார்? தன்னாட்சி இயக்கத்தின் போது இருந்தவர் யார்? எஸ்கின் பிரபு, பென்ட்லேண்ட் பிரபு, மாண்டேகு பிரபு, செம்ஸ்போர்ட் பிரபு. யாருன்னு பார்த்தீங்கன்னா பென்ட்லேண்ட் பிரபு. இவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, அன்னி பெசண்ட்டை தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போங்க அப்படின்னு சொல்லியிருப்பார், சரிங்களா. அடுத்தது, சென்னை ஜனசங்கத்தின் தலைவர் யார்? சென்னை ஜனசங்கத்துடைய தலைவர் யார்? வஉசியா, கே வெங்கட்ரமண ராவா, சிஎஸ் ஆர்யாவா, இல்லை சுப்பிரமணிய சிவாவா? யாருங்க? வஉசி. ஆன்சர் வஉசி. எப்போ நிறுவுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/1/1908 நிறுவுறாரு இந்த சென்னை ஜனசங்கம் அப்படின்ற சங்கத்தை. அடுத்தது, சுயாட்சி சங்கத்தின் சென்னை கிளையின் கௌரவ தலைவர் பொறுப்பு வகித்தவர் யார்? சென்னை சுயாட்சி சங்கத்தின் கிளையின் கௌரவ தலைவர் பொறுப்பு வகித்தவர் யார்? அன்னி பெசண்டா, சுப்பிரமணிய ஐயரா, அருண் டேலா, பிபி வாடியாவா? யாருங்க? எஸ் சுப்பிரமணிய ஐயர். அடுத்தது, மீனாட்சி சகாய விவேகா வித்யாலயா என்ற அமைப்புடன் தொடர்புடையவர் யார்? மீனாட்சி சகாய விவேகா வித்யாலயா என்ற அமைப்புடன் தொடர்புடையவர் யார்? அன்னி பெசன்ட், விபி மாதவராவ், பிஎஸ் குமாரசாமி ராஜா, ஐபி அரங்கசாமி ராஜா? யாருங்க? பிஎஸ் குமாரசாமி ராஜா. அடுத்தது, கனட் கோமகன் சென்னைக்கு வருகை புரிந்த நாள். கனட் கோமகன் சென்னைக்கு வருகை புரிந்த நாள் 1922 ஜனவரி 13, 1922 ஜனவரி 10, 1921 ஜனவரி 10, இல்லை 1921 ஜனவரி 13? ஆன்சர் 1921 ஜனவரி 10. எதற்காக இவர் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி கட்சி இருக்கு இல்லைங்களா, நீதி கட்சி ஆட்சி அமைக்குமா? முதல் முறையாக 1920 எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாங்களா, அப்போ அந்த சட்டமன்றம் தொடங்குவாங்க இல்லைங்களா, அந்த சட்டமன்றத்தில் உரை நிகழ்த்துறதுக்காக இவர் வராரு. கனட் கோமகன்றவர் சட்டமன்றத்தில் உரை நிகழ்த்துவதற்காக வராரு. நீல் சிலை அறப்போராட்டத்தில் சிறை சென்றவர் யார்? நீல் சிலை அறப்போராட்டத்தில் சிறை சென்றவர் யார்? சுப்பராயுலு நாயுடு, முகமது சாலியா ராவுத்தர். 2 பேருமே சிறை போயிருப்பாங்க, சரிங்களா. சிறை போய் இவங்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை கொடுத்துருவாங்க. அடுத்தது, ராஜபாளையத்தை சுயராஜபாளையம் என்று வர்ணித்தவர் யார்? ராஜபாளையத்தை சுயராஜ்யபாளையம் என்று வர்ணித்தவர் யார்? பெரியாரா, ராஜாஜியா, சத்தியமூர்த்தியா, எஸ் சீனிவாச ஐயங்காரா? யாருங்க? எஸ் சீனிவாச ஐயங்கார் தான் ராஜபாளையத்தை சுயராஜ்யபாளையம் என்று வர்ணித்தவர். அடுத்தது, சுயாட்சி இயக்கத்துடன் தொடர்பு இல்லாத மாவட்டம் எது? சுயாட்சி இயக்கத்துடன் தொடர்பு இல்லாத மாவட்டம் எது? இடம், அதாவது மாவட்டம், இடம், ஏதாவது ஒன்று. இடம் எது? கோயம்புத்தூரா, திருப்பூரா, ராஜபாளையமா, கரூரா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரூர். கரூர் மாவட்டம் தான் பார்த்தீங்கன்னா சுயாட்சி இயக்கத்தோடைய தொடர்பு இல்லாத மாவட்டம். அடுத்தது,
பாதுகாப்பு நிதி செலுத்தும்படி அன்னி-பெசன்ட்டை கட்டாயப்படுத்தியதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்து வாதாடியவர் யார்? பாதுகாப்பு நிதி செலுத்தும்படி அன்னி-பெசன்ட்டை கட்டாயப்படுத்தியதை தொடர்ந்து எதிர்த்து வாதாடியவர் யார்? விஜயராகவாச்சாரியா, அன்னி-பெசன்ட்டா, குருசாமி ஐயரா, பால் பீட்டர் பிள்ளையா? யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி-பெசன்ட்டே தான். ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாயர் தான். அவங்களே எதிர்த்து வாதாடுறாங்க, தனக்காக அவங்களே வாதாடுறாங்க. அடுத்தது ரவுலட் சட்ட எதிர்ப்பு பிரச்சாரத்திற்காக காந்தி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. தஞ்சையா, திருச்சியா, மதுரையா? அனைத்துமே போயிருப்பார். அது போக தூத்துக்குடி. ஸோ இந்த 4 மாவட்டத்துலேயும் போயிருப்பார். சரிங்களா? அடுத்தது கீழ்காண்பவர்களுள் சுயராஜ்ய கட்சியில் இணைந்து ஆதரவு அளித்தவர் யார்? கீழ்காண்பவர்களுள் சுயராஜ்ய கட்சியில் இணைந்து ஆதரவு அளித்தவர் யார்? சீனிவாச ஐயங்காரா, கஸ்தூரி ரங்க ஐயங்காரா? ஆன்சர் இருவரும். சரிங்களா? ஆன்சர் வந்து இருவரும். அடுத்தது பூரண சுதந்திர நாளாக கொண்டாடப்படும் நாள். பூரண சுதந்திர நாளாக கொண்டாடப்படும் நாள் 1929 டிசம்பர் 31, 1930 ஜனவரி 31, 1929 டிசம்பர் 30, 1930 ஜனவரி 26. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1930 ஜனவரி 26. கடைசி கேள்வி. கூற்று ஏஜே தார்ன் திருச்சி மாவட்ட ஆட்சியர். ஏஜே தார்ன்றவர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு தான் ஆட்சியர். சரிங்களா? திருநெல்வேலி. அடுத்தது கூற்று 2 ரவுலட் சத்தியாகிரகிகளை வரவேற்கக்கூடாது, மீறினால் தண்டனைக்குரிய குற்றம் என எச்சரித்தார். கிடையாது. யாரை சொல்லியிருப்பார்? உப்பு சத்தியாகிரகிகளை. சரிங்களா? உப்பு சத்தியாகிரகிகளை தான் வரவேற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பார். ஸோ 52. அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சரு 2மே தவறு தான். நம்ம திருத்தியும் சொல்லிட்டோம். ஸோ நாம் வந்து 50 கேள்வி பார்த்து முடிச்சிட்டோம். இது போல் மறுபடியும் உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இலவசமாகவே தரோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் கல்வியகம் என்ற டெலகிராம் குரூப்பில் இணைஞ்சிக்கோங்க. இது போக நம்ம வந்து குரூப் 4 குரூப் 2க்கான இலவச தேர்வு தொடரும் நாங்கள் நடத்திட்டு வரோம் வாரம். அது போக இலவச வகுப்புகளும் நடத்திட்டு வரோம். தினமும் காலை மாலை 2 நேரங்களையும் நடத்திட்டு வரோம். அந்த இலவச வகுப்புகளையும் இலவச தேர்வு தொடர்களையும் நீங்கள் கலந்து கொள்ளணுன்னா காமராஜர் கல்வியகம் என்ற டெலகிராம் குழுவில் இணைஞ்சிக்கோங்க. இந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு இலவசமாக அந்த டெலகிராம் குழுவில் இருக்குது. அனைவரும் இணைந்து தேர்வு எழுதி பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப்பும் இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.